அம்மா ஆ, வணக்கம்மா. வணக்கங்க. நீங்க குணமாகி வந்தது ரொம்ப சந்தோஷம்மா. ம், உங்க பொண்ணு தினமும் வந்து உங்களுக்காக சாமி கும்பிட்டுட்டு போவா. அவளை பாக்குறச்ச எனக்கே பாவமா இருக்கும். அவளோட வேண்டுதலுக்கு அம்பாள் அருள் புரிஞ்சிருக்கா. இனிமே உங்களுக்கு எந்த குறையும் இல்லாம தீர்காயுசா இருப்பீங்க. அப்பா அது போதும் சாமி. என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போகுது. அது நல்லபடியா நடந்தா அதுவே போதும். கண்டிப்பா நடக்கும்மா. ம், இருங்க, அர்ச்சனைக்கு ஏற்பாடு பண்ணிட்டு சொல்றேன். சரிங்க. இந்தாங்க. கொடுங்க. ஆயுள் ஆரோக்கியம் சகல சௌபாகியம் சக குடும்பானாம் சகலம் பிராப்திரஸ்தோ ஓம் தீர்காயுஷ்மான் பவ. மீனாட்சி, நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டல்ல? சச்சா, நான் என்னம்மா கஷ்டப்படுறேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்ல, நீ என்கிட்ட பொய் சொல்லாத. எனக்கு தெரியும், நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். வாங்க. வேலையெல்லாம் இப்பதாம்மா முடிஞ்சது. இல்லனா அப்பவே உங்க கூட வந்திருப்பேன். பரவாயில்லம்மா. தம்பி, சொல்லுங்க அத்தை. என்னால தான் உங்ககிட்ட தனியாவே பேச முடியல. உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன்ப்பா. எனக்கு எதுக்கு அத்தை? என்னப்பா இப்படி சொல்றீங்க? நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது மீனாட்சிக்கு எவ்வளவு ஆதரவா இருந்திருக்கீங்க. நீங்க எவ்வளவு உதவி பண்ணிருக்கீங்கன்னு தேன் என்கிட்ட சொன்னா. ரொம்ப நன்றிப்பா. ஐயோ அத்தை, அதெல்லாம் எதுக்கு? நான் என்ன யாருக்கோவா பண்ணேன்? நம்ம எல்லாருமே ஒரே குடும்பம் தானே. ம், இப்போ நீங்க எழுந்து வந்துட்டீங்கல்ல, அதுவே போதும். வா ஆதி, வா. அம்மா, ஆ, ஆதியும் அவங்க அக்காவும் வந்துட்டாங்க. ஆ, வாங்க வாங்க வாங்க. இப்ப எப்படி இருக்கீங்க? ஆ, இப்போ பரவாயில்லைங்க. தீர்காயுஷ்மான் பவ. சாமி, ஏய், ஐயோ, 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 பொண்ணு மாப்பிள்ளையும் ஷேமமா இருப்பாங்க. நல்ல பொருத்தமான ஜோடி. ஐயா, என்ன பண்றீங்க? அவர் மாப்பிள்ளை கிடையாது. என்னங்க நீங்க மாலை அவர் கழுத்துல போட்டுட்டீங்க? அது என்னோட தம்பி தான் மாப்பிள. ஆமா. ஐயோ மன்னிச்சுக்கங்கம்மா, தப்பு நடந்துருச்சு. இருங்க இருங்க. இல்ல வேண்டாம். அதான் மாலையை அந்த தம்பிக்கு போட்டுட்டீங்கல்ல, வேற மாலை எடுத்துட்டு வாங்க. ம். ஏங்க, ஏதோ எதேச்சியா இப்படி நடந்துருச்சு. நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. பரவாயில்லங்க. ஜீவா, இப்படி வாங்க. இந்த ஜோடி பொருத்தமும் ரொம்ப நல்லா இருக்கு. ஆ, மாப்பிள்ளை, ம்? சாமி கும்பிடுங்க. சரிங்க. மீனாட்சி கும்பிடுமா. எப்படியும் மீனாட்சி கிட்ட ஆதியை பத்தின உண்மையை சொன்னாலும் அவன் நம்ப மாட்டான். அதனால பேசாம சுமதி அத்தைய ஆக்சிடென்ட் பண்ணது ஆதிதான்னு சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்த ட்ரை பண்ணலாமா? தம்பி, ஆ, சொல்லுங்க அத்தை. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நானே உங்களை பார்த்து பேசணும்னு இருந்தேன் அத்தை. ஓ, என்ன விஷயம்ப்பா? இல்லை, நீங்கள் ஏதோ சொல்ல வந்தீங்க, அதை சொல்லுங்க. ஆ, தம்பி, உங்களை பார்க்கும்போது ரொம்ப பொறுப்பான புள்ள மாதிரி தான் தோணுது. எங்க குடும்பத்துல ஒரு புள்ள மாதிரி தான் எனக்கு தோணுது. அந்த உரிமையில தான் உங்ககிட்ட ஒரு உதவி கேக்குறேன். மீனாட்சிக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணுங்கிறது என்னோட ஆசைப்பா. அந்த கல்யாணத்துல எந்த தடங்களும் வராம
நீங்க தான்ப்பா முன்னாடி நின்னு நடத்தணும். தம்பி, என்னப்பா யோசிக்கிறீங்க? நான் ஏதோ ஒரு உரிமையில கேட்டுட்டேன். நீங்க நடத்தி வைப்பீங்கல்ல? எங்க குடும்பத்துல ஓடி ஆடி வேலை செய்யறதுக்கு எந்த ஆம்பளை புள்ளையும் இல்ல. இப்போதைக்கு நீங்களும் மாப்பிள்ளையும் மட்டும்தான் இருக்கீங்க. அதான் மாப்பிள்ளை கூட ஜீவா இதை செய்ய அதை செய்யன்னு சொல்றாரு. அந்த உரிமையில தான்ப்பா இந்த உதவியை செய்ய சொல்லி கேக்குறேன். மீனாட்சியோட கல்யாணத்துல எந்த தடங்களும் வராம நீங்க தான்ப்பா பொறுப்பா எல்லாமே எடுத்து செஞ்சு கொடுக்கணும். செய்வீங்க தானே? நீங்க கேட்காமலேயே எங்க குடும்பத்துக்கு எவ்வளவோ உதவிகள் செஞ்சிருக்கீங்க. அந்த நம்பிக்கையில தான்ப்பா உங்ககிட்ட கேக்குறேன். செய்வீங்களா தம்பி? சரிங்க அத்தை. எனக்கு என்னமோ இந்த கல்யாணத்துல ஒரு தடை வந்துருமோன்னு தோணிக்கிட்டே இருக்குப்பா. ஏன் அப்படி நினைக்கிறீங்க? தெரியல, மனசு அப்படியே படபடன்னு அடிச்சிட்டே இருக்கு. சத்தியம். தேங்க்ஸ் தம்பி. இப்பதான் இந்த கல்யாணத்துல எந்த தடங்களும் வராதுன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. கண்டிப்பா மீனாட்சியோட கல்யாணம் நல்லபடியா நடக்கும். இது போதும். தம்பி, நீங்க ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்களே? அது அது ஒன்றும் இல்லை. அது கல்யாண வேலை ஏதாவது இருக்கான்னு கேட்கதான். பாத்தீங்களா, இப்போ எவ்வளவு பொறுப்பா பேசுறீங்க. அதனாலதான் தம்பி நான் உங்ககிட்ட வந்து உதவி கேட்டேன். எனக்கு என்னமோ உங்களுக்கு எல்லாம் தெரியும். நீங்க பார்த்து எது செஞ்சாலும் ஓகே தான்ப்பா. சரி, என்னை மன்னிச்சிருங்க அத்தை. உங்களுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை என்னால் காப்பாற்ற முடியும்னு எனக்கு தோணலை. நான் என்ன செஞ்சாலும் அது உங்கள் மீனாட்சியோட நல்லதுக்காக மட்டும்தான். மீனாட்சியோட வாழ்க்கையை காப்பாற்ற என்னால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி எடுப்பேன். அத்தை, நீங்க தேவையில்லாம எதுவும் யோசிக்காதீங்க. நல்ல நாள் அதுவுமா ஏன் கண் கலங்கிட்டு? இன்னைக்கு நீ முழுக்க சந்தோஷமா இருக்கணுமா? வேற எதுவும் யோசிக்காத. பாத்தியா தேவி, இவளுக்கு பூரிப்ப. ஏன் இருக்காது? பணக்கார வீட்டுல பொண்ணு கல்யாணம் ஆகி போக போறாள். என்ன செய்ய, நமக்கு இந்த கல்யாணமும் நடக்கணும், காரியமும் ஆகணும். வாங்க வாங்க வாங்க, வணக்கம். கொடுங்க. மீனாட்சி ரொம்ப அழகா இருக்கமா.